बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्लाहुम्मा सल्लि अला रसूलिक सय्यिदिना नबिय्यिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबिय्यिना मौलाना मुहम्मदिन मुबारिक वसल्लिम अलैहि. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு இஸ்லாமியரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றியாக வேண்டும். அல்லாஹ் தாலா எதை சொன்னானோ ஏவினானோ அதை அப்படியே எடுத்து நடத்தி காண்பித்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலாகும், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றார். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான சுன்னத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நற்பண்புகள், நற்குணங்கள். ஏறத்தாழ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 50 ஆண்டு காலம் அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய கடமை ஒன்று இருந்தது என்று சொன்னால், இஸ்லாமிய கடமைகளோடும் தொடர்ந்து கடைபிடித்த ஒரு கடமை இருந்தது என்று சொன்னால் அது நற்பண்புகள், நற்குணங்கள் தான். நற்குணங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதலாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாமிய கடமைகளை மேற்கொண்ட காலத்திலும் அது இருந்தது. அப்படி என்றால் அந்த நற்குணங்களிலே நாம் எந்த அளவிற்கு நம்மை ஈடுபடுத்துகின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்பண்பு உள்ளவர்களை முத்தகீன்கள் என்பதாக சொல்கின்றான். அந்த முத்தகீன்களுக்குத்தான் குர்ஆன் ஷரீஃப் வழிகாட்டும் என்பதாக சொல்கின்றான். அந்த முத்தகீன்களாக ஆவதற்காக வேண்டித்தான் நோன்பை விதியாக்கினேன் என்று குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். அந்த முத்தகீன்கள் யார்? இஸ்லாமிய நற்பண்புகளை மேற்கொண்ட வாழ்பவர்கள். அந்த முத்தகீன்களுடைய அடையாளம் என்ன? முத்தகீன்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? முத்தகீன்களுடைய முக்கியமான அடையாளம் உச்சக்கட்டமான பணிவாகும். அந்த உச்சக்கட்டமான பணிவு எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால், இறைவனை அதிகமாக வணங்கி வணங்கி அந்த வணக்கத்திலே பக்குவம் அடைந்து இறைவனுடைய வணக்கத்திலே முழு பக்குவம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த உச்சக்கட்டமான பணிவு இருக்கும். உச்சக்கட்டமான பணிவு எனக்கு இருக்கின்றது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதல் பண்பு, முதல் குணம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எது முதல் குணமாக அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ரஹ்மத் என்ற குணம் யாரிடத்திலே, யாருடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் வணக்கத்துடைய உச்சத்திலே இருக்கின்றார்கள், பணிவுடைய இறுதி நிலையிலே இருக்கின்றார்கள். அதற்கு மேல் பணிவு இருக்காதே, அந்த பணிவு அவர்களுக்கு வந்துவிடும். அதற்கு அடையாளம்தான் அவர்கள் எல்லா படைப்பினங்களின் மீதும் அன்புள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி அன்புள்ளவர்களாக மாறுவதுதான் முத்தகீன்களுடைய பண்பாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பண்பாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதல் பண்பாகவும் இருக்கின்றது. அந்த பண்புகளிலே நாம் கவனம் செலுத்தாமல் நாம் வெறும் இபாதத்துகளே மாத்திரம் நமது கவனத்தை திருப்பினோம் என்று சொன்னால் அந்த இபாதத்துடைய நோக்கமே அங்கே தவிடுபடியாகி விடுகின்றது.
இபாதத் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கமே பணிவு மனிதனுடைய உள்ளத்திலே மிளிர வேண்டும். பணிவு என்பது ஒளி வீசி பிரகாசமாக வேண்டும். அந்த பணிவுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தனது இன்ப துன்பங்களை மறந்து பிறருடைய துன்பங்களை தனக்குரியதாக ஆக்கி கொண்டார்களே, அவர்கள்தான் இறைவனுடைய பண்பை மேற்கொண்டவர்கள், முத்தக்கீன்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னத்தை அமுல்படுத்தியவர்கள். உலகத்திலே சிறந்த மனிதன் யார் தெரியுமா? உலகத்திலேயே மிக சிறந்தவன் யார் தெரியுமா? அந்த அல்லாஹ் ரசூல் கற்பித்த பணிவு என்ற அந்த ஒரு நிலையை அடைந்து யார் மற்றவர்களை விட அதிகமான சேவை உள்ளவனாக இருக்கின்றானோ, மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலே முதல் மனிதனாக இருக்கின்றானோ, அவன்தான் முத்தக்கின்களுடைய முதல் நிலையிலே இருக்கின்றான் என்பது இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக கூறி காண்பிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயமாகும். நீங்கள் உதாரணத்திற்கு பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் விஷயத்திலே, படைப்பினங்கள் விஷயத்திலே எவ்வளவு தன்னை இறங்கி வந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து இந்த அடியார்கள் விஷயத்தில் இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். அதேபோல அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களும் நபிமார்களும் அவர்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள்? அவர்கள் இந்த படைப்பின் மேல் அக்கறை கொண்டு அவர்களுக்காக வேண்டி பணி செய்ய வந்தவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் நபிமார்கள். அவர்களை அனுப்பிய இறைவனும் இந்த படைப்புகளுக்காக வேண்டி பணி செய்கின்றான் என்று சொன்னால் நமக்கு வியப்பாக இல்லையா? அப்படிப்பட்ட பணிவை நாம் எப்பொழுது எங்கே மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹதுல்லாஹ் பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.